ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் ஸ்பானிஷ் திரைப்படமான த்ரில்லர் திரைப்படமான த டிப் ஆஃப் ஐஸ்பர்க் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் ரிவ்யூ நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை இந்த ஜாக்கி சினிமாஸில் நீங்கள் எல்லா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தையும் பார்க்கலாம். அதை பற்றிய செய்திகளையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சார் லாஸ்ட் சொல்கிறது முன்னாடி சொல்கிறேன், ரைட்? ஏன்னா இதில் ஒரு ஷார்ட் ரிவ்யூ கொடுத்துட்றேன். இந்த படம் த்ரில்லர் திரைப்படம். இந்த படம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சிஇஓவாக இருக்கட்டும், டீம் லீடராக இருக்கட்டும், எம்ப்ளாயாக இருக்கட்டும், நீங்கள் ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் வாட் எவர் இட் இஸ், அது மல்டிநேஷனல் கம்பெனியாக இருக்கலாம், லோக்கல் கம்பெனியாக இருக்கலாம், ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் வேலை செய்கிற அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான த்ரில்லர் இந்த த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஸோ இந்த திரைப்படத்தை அவசியமாக பார்த்து நிறைய அறிவு விருத்தி பண்ணிக்காங்க. இந்த திரைப்படம் அவசியம் பார்த்தே தெரிய வேண்டிய திரைப்படம் என்று பரிந்துரைக்கிறேன். ஓகே, ஷார்ட் ரிவ்யூ இஸ் ஓவர். we are going to brief review, ரைட்? இப்போ வந்து த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் திரைப்படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்பர்க் அப்படின்றது வந்து பனிக்கட்டி இல்லையா? ஸோ பார்க்குறதுக்கு வந்து வெளியில் வந்து அது வந்து ரொம்ப தண்ணிக்கு மேலே வந்து அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஐஸ்பர்க் அந்த ஐஸ் கட்டி வந்து மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் அதுக்கு கீழே அது மூழ்கி இருக்கிற அந்த பரப்பும் அதனுடைய அடர்த்தியும் மிக பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த ஐஸ்பர்க்ன்ற பேரை எதுக்கு வச்சாங்க, ஏன் வச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த திரைப்படம் இப்போ நான் பேசுகிறது எல்லாமே ஸ்பாயிலர்ஸ், முழு கதை கூட நான் சொல்ல வேண்டிய வரும். அதெல்லாம் ஷார்ட் ரிவ்யூ நான் சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து படம் பாருங்கன்ட்டு, ரைட்? இப்போ நான் வந்து இந்த த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் திரைப்படத்தினுடைய கதை நான் பார்க்கலாம். அது ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. உலகெங்கிலும் அதற்கு பல கிளைகள் உண்டு. ஸோ இந்த உலகெங்கிலும் உள்ள கிளைகள் இருக்கு இல்லையா? நியூஸில் இருக்க மாதிரி இந்த நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இந்த பக்கமும் கிளை பரப்பி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக அந்த மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனினாவது ஷேர்லாம் சரிஞ்சு மிகப்பெரிய தள்ளாட்டத்தை அந்த கம்பெனி சந்திக்குது. ஸோ ஆனால் நார்த் சைடில் இருக்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அதனுடைய கிளை, அதிலிருந்து வர்ற அந்த ஒர்க்கெல்லாம் முடித்து பக்காவாக கொடுக்குற அந்த விஷயத்தினால அந்த கம்பெனி வந்து மிகப்பெரிய சரிவிலிருந்து காப்பாற்றப்படுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கம்பெனி திவாலாகிற லெவலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறப்ப நார்த்தன் சைடில் இருக்கிற கிளை நிறுவனத்தினுடைய அலுவலகம் மூலமாக மட்டும் அவங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டும் நிறைய விஷயங்களும் நடக்கிறதுனால அந்த கம்பெனியை வந்து தலை நிமிர்ந்து நிற்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனியில் ஒரு 3 பேர் வந்து தொடர்ந்து ஒரு 6 மாதத்தில் 3 பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த 6 மாதத்தில் இந்த 3 பேர் சூசைட் பண்ணிக்கிறப்ப நிச்சயமாக வந்து மீடியா வந்து கேள்வி கேட்கும். நம்ம ஊர் மீடியா கேள்வி கேட்காது, அந்த ஊர் மீடியா கண்டிப்பாக கேள்வி கேட்டு துருவி நோண்டி நுங்கு எடுத்துருவானுங்கன்ட்டு அந்த கம்பெனியுடைய ஒரு சிஇஓ என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் வெகு நாட்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற டைரக்டர் லெவலில் இருக்கிற ஒன் ஆஃப் த டைரக்டர் லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் அந்த கம்பெனியில் என்ன நார்த்தன் சைடில் இருக்கிற அந்த கிளை அலுவலகத்தில் என்ன பிரச்சனை, ஏன் 6 மாதத்தில் 3 பேர் சூசைட் பண்ணிக்கிறான்? அதாவது வெளியில் எங்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு தின்னு செத்து போனால் கூட பிரச்சனை கிடையாது. எங்கே செத்து போகிறான்? எல்லாம் ஆஃபீஸ்லேயே செத்து போகிறான். ஸோ இந்த 6 மாதத்தில் இந்த 3 பேர் ஏன் செத்தான்? ஸோ இன்டர்னலாக போய் ரகசியமாக விசாரிச்சு எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடு. ஏன்னா நாளை பின்ன எவனாவது உள்ளார பூந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு அப்போ நம்ம வந்து திக்கு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு ஒன்றை பாரு என்ன பாரு நிற்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது உண்மையான தகவல் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கதை கட்டி ஜோடிச்சு நம்ம எதாவது ஒன்றாலும் பண்ணலாம் இல்லையா? ஸோ உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய வருடங்கள் அந்த கம்பெனியில் விசுவாசத்திற்குரிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய சோஃபியா கோஸ் அப்படின்ற ஒரு பெண்மணியை அந்த உண்மையை கண்டறிவதற்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த பெண்மணியை அந்த அலுவலகத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, அவங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனை, எதனால் அவங்க வந்து சூசைடை நோக்கி தள்ளப்பட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை, அவங்களுடைய பர்சனலுடைய விஷயம் என்ன, ஆஃபீஸில் அவங்களுடைய அட்மாஸ்பியரில் அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்னன்ற அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. ஸோ அவங்க பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமும் அவர்கள் ஏன் அந்த செத்தாங்க, எதை நோக்கி அவங்க போனாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படம் முன்வைக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ இதுக்கப்புறம் வந்து படம் பார்க்குறவங்க தயவு செய்து படம் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்பாயிலர்ஸ் பேச போகிறேன். 2009ஆம் ஆண்டு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் 29க்கு மேற்பட்டோர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க.
அதில் 1 2 3 4 கேஸ் ஒன்றா வந்து பர்சனலாக இருக்கலாம், மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனியினுடைய அதிகப்படியான ப்ரெஷரின் காரணமாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது உண்மை கதை. இந்த உண்மை கதையினுடைய சம்பவத்தை தான் இவங்க வந்து ஸ்பானிஷில் இந்த திரைப்படத்தை மிக அற்புதமாக எடுத்திருக்காங்க. ஒரு ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சிஇஓ, அங்கே இருக்கிற எம்ப்ளாயி, அங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இது கேண்டீனில் வேலை செய்கிற ஆள்லேருந்து மிக அற்புதமாக ஒரு ஆஃபீஸை வந்து கண்முன் எடுத்து வர தான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். அதனுடைய லைவ்லினஸ். இந்த கம்பெனி நார்த்தன் சைட்லேருந்து நம்ம அந்த ஷேரு அவங்க கொடுக்குற அந்த வேலையெல்லாம் பக்காவாக முடிச்சு கொடுக்குற விஷயத்தினால தான் அந்த கம்பெனியோட ஹெட்டு வந்து அந்த கம்பெனியாக வந்து தலை நிமிர்ந்து நிற்குது. ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு 3 பேர் சாவறானா ஏன் சாவற, 6 மாதம் எப்படி சாவோம் அப்படின்னு விசாரிக்க போனால், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் எனக்கு வந்து ப்ராஜெக்டை வந்து பக்காவாக அந்த சொல்ல நேரத்தில் முடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லி அங்கே இருக்கிற சீஃப், அதாவது அங்கே இருக்கிற சீஃப் டைரக்டருக்கு இவங்களை வந்து இங்கே இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லிடுறாங்க. அதை அவன் என்ன பண்ணிட்டான், சரி நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நான் வந்து பாருங்க, அதான் இதில் எல்லாமே நம்ம இந்திய கம்பெனியில் நடக்கிறது தான். இவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் புழிஞ்சு சக்கையாக நார் அடித்து, பாருங்கள் நான் எவ்வளோ குறைச்சி காமிச்சிட்டேன் பார்த்தீங்களா, பாருங்கள் நான் எவ்வளோ செஞ்சு காமிச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு பேர் இருக்கிறதுக்காக அடுத்தவன் வாழ்க்கையில் விளையாடுற ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்கிற ஒரு சிஇஓ, அந்த இடத்துல இருக்கிற ஒரு மேனேஜிங் டைரக்டர் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்றதான் இந்த திரைப்படம் கதை. ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ நான் ஸ்பாயிலர் சொல்ல போகிறேன், இந்த கதையை தான் சொல்ல போகிறேன். இதில் என்ன பிரச்சனைன்னா, ஏன்னா எல்லோரும் படம் பார்க்க முடியாது. ஸோ என்ன பிரச்சனைன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சனல் இருக்கும். அந்த பர்சனலெலாம் மிக அழகாக நோண்டி அவங்கள மிரட்டி இந்த வீக்குக்குள்ளே எனக்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி, அந்த டார்ச்சரினுடைய அந்த சொன்ன கனம் தாங்காமல் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த ஒரு தற்கொலை எப்படி செஞ்சுக்குவாங்க அப்படின்றத அவங்க அந்த கேஸ் அந்த ஃபைலை எடுத்து அவள் புரட்டுறப்பெல்லாம் அவள் கண்ணு முன்னாடி போயிடும். அந்த ஸ்டாஃப் எப்படி என்ன ப்ரெஷரைஸ் பண்ணால் அவன் செத்துருப்பான், என்ன மாதிரி பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு அவனை வந்து மிரட்டி பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் படம் பார்க்குறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக பார்த்துணும். இது சும்மா சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து ஆஃபீஸோட மிக்ஸ் பண்ணி அவனை மிரட்டி அவனை சாவடிக்கிற ரேஞ்சுக்கு எடுத்து போவானுங்க. எனக்கு இந்த திரைப்படத்தில் வந்து மெர்பல் வேர்டு அவங்க தான் அந்த 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 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வருவாங்க. அந்த நட, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அந்த ப்ரைடு, அதை வந்து கேள்விகளை வந்து ட்ரிகர் பண்ணுற விதம் ஆசம். இல்லை என்னென்னா, இந்த பெண் வந்து இந்த அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த இன்டர்னாக போய் விசாரிச்சுட்டு வந்தவங்க ஏற்கனவே அங்கே சின்ன, அதாவது ஆஃபீஸில் வந்து அதாவது டீமில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் டீம் லீடர் ஆகி அப்புறம் மேனேஜர் ஆகி டெபுட்டி மேனேஜர் அந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் போன ஒரு பெண்மணியை தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்ததுமே வந்து கேண்டீனில் போகிறப்ப நல்லா விசாரிப்பான். அங்கே கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெரியவர், எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கியா, இங்கே இருந்தால் நீ போன அப்புறம் அந்த மாதிரி இந்த பழைய கதையெல்லாம் பேசுவான். அதனுடைய வந்து இவங்க கேட்பாங்க, இங்கே இந்த 3 பேர் செத்தாங்களே ஏன் செத்தாங்கன்றப்ப அவன் வந்து சின்ன சின்ன அங்கங்கே உண்மைகளை சொல்லுவாங்க. இதை விட கீழே இருக்கிறவன் உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுவான், ஆஃபீஸில் இருக்கிறவன் மேலே இருக்கிறவன் அந்த உண்மையை மறைக்கணும்னு ஆசைப்படுவான். இது வந்து அற்புதம் பண்ணியிருப்பானுங்க. அதில் வந்து இன்னொருத்தன் வந்து இவ கூட வேலை செஞ்ச ஒருத்தன் வந்து சொல்லுவான், அவங்க கூட தான் செக்ஸ் வச்சுக்கிட்டான், ஏன் நீ நானெல்லாம் வந்து செக்ஸ் இங்கே வச்சுக்கலையே, அது மாதிரி தான் வச்சுக்கிட்டான் அப்படின்றது. இவளை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு ஆஃபீஸில் பேசிட்டு அவளை வந்து அழகாக காஃபி சாப்பிட கொடுப்பான். காஃபி சாப்பிட்றதுன்றது வந்து செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய மறைமுக இதுதான். அவள் ரொம்ப மிக அற்புதமாக அந்த கேரக்டர் வந்து வேணாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஊராக இருந்தால் தக்கான்னு குதிச்சு மொட்டை கடிதம் செய்து போட்டு என்னை அழைக்கான், என் கைப்பிடித்து இழுத்தான், என்னிடம் தகாத வார்த்தையில் பேசினான்னு காலி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஒரு செட்டப்புக்கு அவங்க போகணும். இந்த மனநிலை அது அப்படி ஆயிட்டாங்க. அங்கே எதையுமே ரைட் அதான் நீ சொன்ன ரைட் போ. ஏன்னா மயக்கம் பண்ண படத்தில் கூட ஒரு சீன் ஒன்று வரும். அவன் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப முடியாத டைமில் வந்து அவன் ட்ரை பண்ணுறப்ப அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, க்ளீனாக ஒரு வார்த்தை அழகாக சொல்லிவிட்டு புரிகிற மாதிரி சொல்லிட்டு, நான் அதுக்கான ஆள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப வந்து அவனை வந்து ஒரு வெறுத்து பார்க்குறதோ. ஆக்சுவலாக இதில் 2 விஷயம் இருக்குது. வெறுத்து பார்க்கலன்னா ஒருத்தன் வஞ்சன்ஸ் வச்சு திரும்ப வந்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய கிராக்ஸ்லாம் இருக்காங்க. இது எப்படி எடுக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அங்கே அதாவது அந்த அட்மாஸ்பியர், அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை மறுக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதே மாதிரி அந்த மேனேஜிங் டைரக்டர் அந்த பில்டிங்கில், அதாவது அந்த நார்த்தன் சைடு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர்கிட்ட வந்து கேட்பான், ரைட்டு ஆமாம் நான் அதெல்லாம் பண்ணேன், ஆனால் என் சேல்ஸு கிராஃப் எங்கே இருக்குது தெரியுமா, எப்படி எட்டுன்னு வந்துருக்கு தெரியுமா கம்பெனியை. ஸோ அந்த மாதிரி இதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் என்ன வேணாலும் எவ்வளோ டார்ச் வேணாலும் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் சாவலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்கிறவனுடைய பின்புல வாழ்க்கை என்ன அப்படின்றதையும் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய சிறப்பு. அது என்னன்றதை நீங்கள் படம் பார்க்கணும்.
இப்படி ஒருத்தன் வந்து ரூத்லெஸ்ஸாக ஒருத்தன் வந்து எப்படி இருக்க முடியும் ஒரு மேனேஜிங் டைரக்டர்? எப்படி அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களாம் செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவனுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. நிறைய இடத்துல இருக்கும். புருஷன் சரியாக இருக்க மாட்டான், பொண்டாட்டி சரியாக இருக்காது, இங்கே ஆஃபீஸில் வந்து ஓடுவோன்னு கத்துவானுங்க, திட்டுவானுங்க, என்னென்னோ பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ஆஃபீஸ்களில் நடக்கும். அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் எப்பயோ சுற்றிருப்பான், அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பேலன்ஸ் லைஃப், அந்த இயற்கை பேலன்ஸ் லைஃப், அந்த செக்ஸ் வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சே இருக்காது. யாராவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்தாலே பிடிக்காது அந்த ஹை அத்தாரிட்டியில் இருக்கிற லேடிஸ்க்கு. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கேவலமாக நடந்துக்குவாங்க, அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேனேஜிங் டைரக்டர் ஏன் அந்த வேலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தையும் இந்த திரைப்படத்தில் மிக அழகாக வச்சுருக்காங்க. பார்க்குறப்ப மேம்போக்க பார்க்குறப்ப ஒரு ஏதோ ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது. இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் ஆஃபீஸில் எட்டு போய் சப்மிட் பண்ணுவான், இதான் நடந்தது, சில பேர் இதுக்கான வீடியோ ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது, பாரு இந்த ஃபைலில் இருக்குது. அவன் என்ன சொல்லுவான், ஏன்னா நான் நல்லா இருந்தால் போதும், எவன் எப்படி பண்ணேன், என் கம்பெனி வந்து சரிவிலேருந்து காப்பாற்றுன்னு நார்த்தன் சைடு கம்பெனி தான், அந்த கம்பெனியில் வந்து இது மாதிரி செத்துருக்கேன், நான் எல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு அவ்வளோதான் சொல்லுவாள். யார் செத்தா என்ன ப்ரெஷரைஸ், யார் எப்படி பண்ணாங்க, எனக்கு வந்து என் கம்பெனி நல்லா ரன் ஆகுதான். அவள் இப்படியான ஒரு முடிவை எடுத்து, அது ஒரு கம்பெனி எடுத்தப்புறம் அந்த பொம்பளை என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்கின்றாள் அப்படின்றதான் ரொம்ப அற்புதமான ஒரு கதை. இந்த திரைப்படத்தில் வந்து இந்த மேரிபெல் வேர்டோ வந்து அவ்வளோ ஒரு, அதாவது ஒரு அந்த 1.5 நாள் 2 நாள் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன பேகு, அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து மறைக்கிறது, அதில் அந்த முன்னாடி இவ கூட செக்ஸ் வச்சுக்கிட்டே வந்து அவங்கள்ட்ட பேசுவோம், யார் செய்யாதது, இதெல்லாம் எழுதாத, இப்படிலாம் பண்ணாத, நான் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட்டிங் கொடு, இப்போ வச்சுக்கலாமன்றப்போ சாரி அப்படின்ட்டுவோம். அதெல்லாம் அன்னைக்கு நீ கிடையாது, நீ இந்த கம்பெனியில் தான் இருக்க, நான்லாம் எங்கேயோ போயிட்டேன், கிட்டே வராது அப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்கா. அதில் வேறு அவர் வந்து ஆஃபீஸில் இங்கே ஒருத்தனை வந்து வேலையை பயங்கரமாக வைக்க சொல்லிட்டு அவன் பொண்டாட்டிகிட்ட போய் வேறு எல்லா வேலையும் பண்ணியிருப்பான். அதே வேறு அவள் கேட்பான், உனக்கு வெக்கமாக இல்லைனோ, நீ கூட தான் செக்ஸ் வச்சுக்கிட்ட அப்படின்னுவா. டே புறம்போக்கு, ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவங்க கூட வச்சுக்கிறது கிடையாது நான் அப்படின்னுவா. அவங்களுடைய ஃபேமிலி, ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்குடைய ஃபேமிலியில் நான் தலையிட்டதே கிடையாது, அவங்க கூட நான் என்றைக்குமே வந்து செக்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நான் வந்து நீ கல்யாணம் ஆகலாம் பண்ணிக்கிட்டோம், உனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவன் வாழ்க்கை நான் கொள்ளிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த டிப்ஸ் ஆஃப் தி ஐஸ்பர்க் அவசியம் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் கண்டு கழிக்க மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் நிறைய இருக்கின்றது. மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைனா நீ வெளியே அனுப்பிச்சு போயிட்டே இருப்பான். இந்த படத்தில் நடக்கும். அந்த சோஃபியா கேரக்டர் அப்படி தான் பண்ணுவாங்க. அதன் பிறகு அவள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் நிச்சயமாக த்ரில்லர்னால் கொள்ளலாம் கிடையாது, அப்படியான ஒரு ஜென்டில் த்ரில்லர் இந்த டிப்ஸ் ஆஃப் த ஐஸ்பர்க். நிச்சயமாக இந்த திரைப்படம் பார்த்து தெரிய வேண்டிய திரைப்படம் என்று ஜாக்கி சினிமா சார்பில் உங்களுக்கு நான் பரிந்துரைக்கின்றேன். இந்த திரைப்படத்தை டேவிட் கனோவாஸ் இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்துடைய சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், ப்ளூயிஷாக இருக்கும் படம் ஃபுல்லும். அவங்க என்ன டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த கலர் டோன் வந்து படம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உலக சினிமா ரசிகர்கள் டோன்ட் மிஸ் திஸ் மூவி. இந்த ஸ்பானிஷ் த்ரில்லர் திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3.50. வேறு என்ன? ஸோ உள்ளூர் சினிமாவிலிருந்து உலக சினிமா வரை இந்த தளத்தை தொடர்ந்து திரைப்படங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கணும். நீங்கள் செய்வதெல்லாம் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.